built the family. 8 பேர், 8 பேர்னு திரும்ப சொல்லுது இல்ல, கவனிங்க. 8 பேர் யாரு? நோவா, நோவா மனைவி, நோவா 3 பிள்ளைங்க, அவங்க 3 மனைவிகள், 8 பேர். இந்த 8 பேருக்குள்ள 20 உறவுகள் இருக்குது. லெட் மீ சே, ஒரு கப்பல் வாங்க, இன்னும் எனக்கு 3 கப்பல் வேணும். See, 8 பேர். முழு உலகமும் இந்த 8 பேர் தான். யோசித்து பாருங்களேன், இந்த உலகத்திலேயே எல்லாம் அழிஞ்சு போச்சு, இந்த 8 பேர் தான் மிச்சம் இருக்கிறாங்கன்னா அது ஆச்சரியம். இவங்களை வச்சு தேவன் முழு உலகத்தையும் நிரப்புறாரு, முழு உலகத்தையும் நிரப்புறாரு. இப்போ 8 பேர், பேழையில் இருந்த 8 பேர், பேழையில் இருந்த 8 பேருன்னு பேதுரு நிருபத்தில் திரும்ப திரும்ப குறிப்பிடுறாரு. 8 பேர் காப்பாற்றப்பட்டாங்க, 8 பேர் பேழைக்குள்ள போனாங்க, 8 பேர். இந்த 8 பேரும் தான் 50 வகையான மிருகங்களை ஒரு வருஷம் 1 மாசம் போஷிச்சாங்க. நோவா பேழைய ஒரு பாட்டு கட்டி முடிச்சு, ஒர்க் முடிஞ்சிருச்சு, டெடிகேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ உள்ள போனோம். இந்த 8 பேரும் அந்த பேழையை கட்டுறதுக்கு ஒர்க் பண்ணாங்க. பாருங்க, நோவா பேழையை மட்டும் கட்டலை, இந்த 8 பேர் வாழ்க்கையும் சேர்த்து கட்டினாரு. லிசன், இந்த 8 பேர் சொல்றோம்ல, இந்த 8 பேருக்குள்ள 20 உறவுகள் இருக்குது. கவுண்ட் இட். நோவா, நோவானுடைய மனைவி 1, நோவாவினுடைய மனைவிக்கு நோவா கணவர் 2, நோவா அம்மா அப்பா 3. ஐ மீன், அவங்க முதல்ல சிங்கிளாக இருந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இப்போ பிள்ளைங்க பிறந்தாங்க, நவ் அம்மா அப்பாவாயிட்டாங்க, 3வது உறவு. இப்போ இந்த 3 பிள்ளைங்க, ஜென்ஸ் வாங்க, இந்த 3 பிள்ளைங்க நோவாவினுடைய பிள்ளைங்க. இப்போ இவங்களுக்கு அப்பா, இவங்களுடைய பிள்ளைங்களை பாருங்க, உறவுகளை. மூத்த மகன் 4வது உறவு, நடுமகன் 5வது உறவு, இளைய மகன் 6வது உறவு. அப்பா அம்மா 3 பிள்ளைகள் மேல கவனம் வச்சிருந்தாங்க. லிசன், எல்லாரும் 70 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் முழுசும் வாசிச்சா ஒருத்தர் 70 வயசு, இன்னொருத்தர் 80 வயசு, அப்படி கல்யாணம் பண்ணாங்களா மேரேஜ் லைஃப்பில். நோவா மட்டும் 500வது வயசுல தான் பிள்ளைகளை பெற்றெடுத்தாரு. தட் மீன்ஸ் இந்த நோவா கல்யாணம் பண்ண அவசரப்படலை. நோவாவுக்கு இல்லை, அந்த சொசைட்டி மேலே வெறுப்பு இருந்துச்சு, எல்லாரும் குடிச்சு வெறிச்சு வாழ்கிறாங்க அப்படின்றதுனாலேயே நோவா திருமணம் பண்ணலை. லிசன், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அதோட முடியல, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதுதான் ஹைலைட்டு. இவருடைய கம்யூனிகேஷன் இருக்குது இல்ல, பேச்சுலரா இருக்கிறப்பவே தேவனோட சஞ்சரித்து கொண்டே இருந்தாராம். அதனால அவருக்கு மேரேஜ் மேல கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவர் 500 வயதாகும் பொழுது அவருக்கு 3 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. ஜஸ்ட் அந்த வயசுல கொஞ்சம் தான், அப்பதான் மேரேஜ் பண்றாரு. ஏன்னா தேவனோட சஞ்சரிக்கிறவங்களுக்கு தேவன் பேர்ல தான் ஆசை இருக்கும். இப்போ த பிளஸ் பாயிண்ட், நோவா பேச்சுலரா இருக்கிறப்பவே தேவனோட சஞ்சரிச்சாரு, தேவனோடவே இருக்கணும் விரும்பினாரு, பேசினார். இவருக்குடைய ரோல் மாடல் யார் தெரியுமா? இவங்க தாத்தாவுடைய அப்பா ஏனோக்கு. ஏனோக்கு தேவனோட சஞ்சரிக்கில் காணப்படாது போனான். அத இவரு அறிஞ்சவர். அந்த ரோல் மாடலை இவர் எடுத்துட்டு இவரும் தேவனோட சஞ்சரிக்கிறாரு.
5ஆம் வசனம் முடியுது. இவங்க அப்பா இல்லை, இவங்க அப்பா, அவங்க அப்பா இவருக்கு பேர் வைக்கிறப்ப தேவன் சபிச்ச பூமியில வாழ்றோம், நமக்கு ஒரு பையன் பிறப்பான், அவன் இல்லை, நம்ம கைகளின் பிரயாசத்திலிருந்து நம்மை தேற்றுவான். அந்த வசனத்தை படிங்க. 5ஆம் அதிகாரம் 29, 5:29. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார். நோவா என்ன பண்ணுவாரா? எல்லாரும் சொல்லுங்க, நோவா என்ன பண்ணுவாரு? தேற்றுவான். பிறக்கிறப்பவே அவங்க அப்பா என்ன எதிர்பார்த்தாரு? இவன் நம்மை தேற்றுவான். நான் முதல்ல என்ன சொன்ன தெரியுமா? 3 பாயிண்ட் சொன்னேன். நோவா த கம்ஃபர்டர், இவ நம்மை, அவங்க அப்பா அப்படி எதிர்பார்த்தாராம். பூமி சபிச்சு இருக்குது, என் பிள்ளை என்னை தேற்றுவான், என் ஃபேமிலியை தேற்றுவான் அப்படின்னு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை நோவா ஃபுல்ஃபில் பண்ணாராம். எவ்ரி பேரண்ட் எக்ஸ்பெக்ட் one thing from you, that is the love and comfort, not your money, not your fame, not your food. That love and comfort is very, very important from each person. It's our duty to show that love to everyone. Even நம்மை தேற்றுவான். இதை அவர் அப்படியே செஞ்சாரா? அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். அதனாலேயே ஏர்லி மேரேஜை அவாய்ட் பண்ணிட்டு லேட் மேரேஜை சூஸ் பண்ணார். அப்போது இவருக்கு பிள்ளைங்க பிறக்குது. பிள்ளைங்க பிறக்கிறப்ப 500 வயசு. 100 வருஷம் கழிஞ்சதும் இந்த பிள்ளைங்களுக்கு 100 வயசு ஆயிடுச்சு. 600வது வருஷத்தில் ஜலப்பிரளயம் வருது. இப்போ கவுண்ட் த ரிலேஷன்ஷிப் அகெயின். ஏற்கனவே நோவா இவர் சிங்கிள், அதுக்கப்புறம் மேரீட், இப்போ ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, ஃபஸ்ட்டு சன்னு, செகண்ட் சன்னு, தேர்ட் சன், ரிலேஷன்ஷிப்பு. நவ் மேரேஜ் பண்ணுறாங்க. இவங்க 3 பேருக்கும் மேரேஜ் பண்ணுறாங்க. இப்போ மேரேஜ் பண்ணதும் லிசன், இவங்களுக்கு மதர், இவங்க இப்போ டாட்டர் இன்லாஸ் வந்துட்டாங்க. கவுண்ட் த ரிலேஷன்ஷிப். முதல் மருமக, 2வது மருமக, 3வது மருமக. இவங்க அந்த 3 மருமகளையும் 8 பேர் லிஸ்ட்டில் ஈவனாக வச்சு அனுசரிச்சுவங்க. அவங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் இல்லை. Now again count the relationship. ஃபர்ஸ்ட் மருமக, அவங்களுக்கு மாமனார் மாமியார் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் மருமக, மாமனார் மாமியார் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சு. தேர்ட் மருமக, மாமனார் மாமியார் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சு. It's not only 8 people matter. It's a family matter. Relationship matter. Listen, count the relationship. அண்ணாங்க பிரிஞ்சு போல. அண்ணா, முதல் அண்ணா, அடுத்த தம்பி, அடுத்த தம்பி, 3 பேருமே ஒன்னா இருந்தாங்க. 8 people. இவங்கள பிரியல, சொத்துனால பிரியல, பகையில பிரியல, பாசத்தில் ஒன்னா இருந்தாங்க. Count the relationship. Now, அண்ணன், அண்ணன் ஒய்ஃப், அண்ணன் அண்ணி. சி, இவங்க 2 பேருக்கும். இவருக்கு அண்ணி, அண்ணனுடைய மனைவி. 8 பேர் ஒரே பேழைக்குள்ள. அண்ணனுடைய மனைவி அண்ணி, அகைன் அண்ணனுடைய மனைவி அண்ணி. அகைன் கவுண்ட் த ரிலேஷன்ஷிப். பிரதர், பெரியவர், அவங்களுடைய சின்ன அடுத்த சகோதரன் உடைய மனைவி
இன்லா, இன்னொரு இன்லா, 2 இன்லாஸ் இவருக்கு, 2 இன்லாஸ் இவருக்கு, 2 இன்லாஸ் இவருக்கு. ஆல்மோஸ்ட் 8 பேரு. உறவுகள் பத்தியா எத்தனை உறவுகள்? இன்னைக்கு நம்முடைய உறவுகள் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. நோவா பேழையை மட்டும் ஸ்ட்ராங்கா கட்டல, குடும்பத்தையும் ஸ்ட்ராங்கா கட்டினவர். ஹல்லேலூயா. ஈவன் ஆஃப்டர் தி ஃப்ளட்டுக்கு பிறகு நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினாரு. அகைன் திரும்பவும் ஒர்க் பண்றாரு. ஃப்ளட்டுக்கு பிறகு புது உலகம், திராட்சை தோட்டத்தை பயிரிடுறாரு. பாருங்க, அப்பவும் தன்னுடைய வேலையை நிறுத்தல, ஃபேமிலி ஸ்ட்ராங்கா இருக்குது. அருமையானவங்களே, 8 பேர் வெறும் பேர் மட்டுமல்ல, இதுல 18 உறவுகள் இருக்குது. இந்த ஒவ்வொரு உறவுகளும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இதுதான் நோவா ஃபேமிலியின் சீக்ரெட். இந்த ஃபேமிலியை வச்சு தான் முழு உலகமே நிரம்புச்சு. இந்த ஃபேமிலியை வச்சு தான் அடுத்த சந்ததி, உலகத்தின் எல்லா குடும்பங்களும் உருவாச்சு. இப்போ தெரியுதா, நோவா தன் குடும்பத்தை கட்டுவதில் கவனமாக இருந்தாருன்னு. எஸ், ஃபேமிலி தான் உங்களுடைய வாழ்க்கை. ஃபேமிலிக்காக தான் நீங்கள் வாழ்கிறீங்க. ஃபேமிலி தான் உங்களுடைய ஒரே நம்பிக்கை. ஃபேமிலி தான் உங்களுடைய ஒரே இன்ஸ்டிடியூஷன். ஃபேமிலி தான் பூலோகத்தின் பரலோகம். ஃபேமிலி தான் தேவன் சூஸ் பண்ண ஒரு செலக்ஷன் லிஸ்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். ஃபேமிலி தான் ஏதேன் தோட்டத்தில் உருவான முதல் இன்ஸ்டிடியூஷன். ஈவன் நாட் சர்ச். Noah built his family.